வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர்டிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கையளித்துள்ள கோரிக்கை கடிதம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் சந்திப்பு. மலையக மக்களுக்கான வீட்டு திட்டங்கள் மற்றும் 1700 நாட்சம்பள உயர்வை முன்னெடுப்பதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன தெரிவிப்பு. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அதனை சூழவுள்ள நாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பான தற்போதைய நிலைமையை பற்றி வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையில் தங்கியுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர்டிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒரு கோரிக்கை கடிதத்தை இன்று மாலை கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போது கையளித்துள்ளார். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக அரசு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை, வலிந்து காணாமல் ஆக்கங்கள் போன்ற விடயங்களுக்கு உள்ளக நீதிமுறைகள் மூலம் பொறுப்பு குரல் அமைய முடியாது என்பதால் சர்வதேச விசாரணை ஒன்றை முன்னெடுக்க உலகஸ்தர அளவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். இந்த தகவலை அவர் தனது சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார். மேலும் போருக்கு பிந்தும் இராணுவமயமாக்கல், நில அபகரிப்பு மற்றும் மக்கள் தொகை மாற்றம், பொருளாதார புறக்கணிப்பு, தமிழர் கலாச்சார அழிப்பு ஆகியன அரசும் அதன் பாதுகாப்பு அமைப்புகளும் திட்டமிட்டு மேற்கொண்டு வருகின்றன என்றும் ஸ்ரீதரன் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய ஆட்சியிலும் இந்த அடக்குமுறை நடவடிக்கைகளை நிறுத்தவோ மாற்றவோ எந்த அர்த்தமுள்ள முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளின் ஆணையாளரை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சந்தித்து தமக்கான நீதி கோரி மகஜரை கையளித்தனர். கொழும்பு பந்தாநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற பொது அமைப்புகளுடனான கருத்தரங்கின் முடிவிலேயே ஆணையாளர் வால்கர்டை சந்தித்து மகஜரை கையளித்துள்ளனர். இந்த சந்திப்பில் வடக்கு கிழக்கு மாகாண வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்க பிரதிநிதிகளான லீலாவதி, மீனலோசினி, சரோஜினி, அரியமலர், சுகந்தி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கைக்கு தனது விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் வால்கர் செவ்வாய்க்கிழமை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்துடன் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் போது மனித உரிமைகள் தொடர்பான பரஸ்பர நலன்கள் மற்றும் அந்த துறையில் ஏற்பட்டுள்ள அபிவிருத்திகள் குறித்து விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அமைச்சர் தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஆக்கப்பூர்வ ஈடுபாட்டுக்கு நாங்கள் உறுதிமொழி அளிக்கின்றோம். புதிய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரிடம் விளக்கியுள்ளேன் என்றார். மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் இலங்கை வந்தடைந்திருந்தார். 2016ஆம் ஆண்டு பின்னர் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் ஒருவர் இலங்கையை பார்வையிடுவது இது முதல் முறையாக கணிப்பிடப்படுகிறது. அவர் ஜூன் 26ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என்று வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் மேற்கொண்டிருந்த வெளிநாட்டு பயணங்கள் குறித்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணை குறித்து கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று குற்றப்புலனாய்வுத்துறை அறிவித்துள்ளது. நீதிமன்றத்தின் முன் உண்மைகளை முன்வைக்க பொது சொத்துக்களுக்கு எதிரான குற்ற சட்டத்தின் கீழ் இந்த விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவிக்கின்றது. மலையக மக்களுக்கான வீட்டு திட்டங்கள் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1700 ரூபாய் நாட்சம்பள உயர்வை முன்னெடுப்பதில் அரசாங்கம் முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சம்பந்த வித்யாரட்ன குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெற்ற புகைப்பட கண்காட்சியை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இதனூடாக இந்த ஆண்டு 6000 வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்றும் சம்பள உயர்வை சட்டப்பூர்வமாக செயல்படுத்த புதிய சட்டம் இயற்றப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போதைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1350 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் வகையில் இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே சம்பள உயர்வுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் 1700 ரூபாய் சம்பள உயர்வை வழங்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதால் புதிய சட்டத்தின் மூலம் இது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். சில தோட்ட உரிமையாளர்கள் இந்த உயர்வுக்கு ஏற்கும் நிலையில் உள்ளதாகவும் அனைவரையும் இணங்கச் செய்யும் அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். மலைய மக்கள் வாழும் பிரச்சனைகள் சம்பளத்தை மட்டும் மையமாக கொள்ளாது. முகவரி, காணி உரிமை, வீடு, அடையாள ஆவணங்கள், நிரந்தர வருமானம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளில் அவர்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதற்கான தீர்வாக ஜூலை 7 அன்று ரத்னபுரியில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் ஆரம்பமாகிறது. 75 லைன்கள் மறுசீரமைக்கப்படும். தபால் முகவரி, தேசிய அடையாள அட்டை, பிறப்பு, விவாக சான்றிதழ்கள் வழங்கும் செயல் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது.
10 பேச் காணி மற்றும் வீடுகள் வழங்கும் திட்டங்களும் முன்னெடுக்கப்படும். இந்த ஆண்டில் இந்திய நிதியுதவியோடு 4700 புதிய வீடுகளும் கடந்த ஆண்டில் கைவிடப்பட்ட 1300 வீடுகளும் சேர்த்து 6000 வீடுகள் கட்டப்படும். அரசியல் தலையீடுகளின்றி திட்டங்கள் நடைமுறையில் கொண்டு வரப்படும் என்றும் மண் சரிவு அபாயமுள்ள இடங்களில் புதிய வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிப்படுத்தினார். ஒவ்வொரு வீட்டுக்கும் 32 லட்சம் ஒதுக்கப்படும். இந்த தொகை மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதியில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கும் 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி உரிமையாளர்கள் தொடர்ந்து 4வது நாளாக நேற்று செவ்வாய்க்கிழமை கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். தங்களது சொந்த காணி உரிமையை உறுதி செய்யும் ஆவணங்களோடு வந்த மக்கள் அவற்றை வெளிப்படையாக காட்டியபடி அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சனிக்கிழமை மயிலட்டி சந்தையில் ஆரம்பமான இந்த கவனஈர்ப்பு இன்று 500க்கும் மேற்பட்ட மக்களுடன் பலம் பெற்ற நிலையில் தொடர்ந்தது. போராட்டத்தில் மயிலட்டி, பலாலி, ஆண்டனிபுரம், காங்கேசந்துறை பகுதிகளைச் சேர்ந்த மக்கள், கத்தோலிக்க மதகுருமார்கள், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கம், மலையகத்தை சார்ந்த பொது அமைப்புகள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். 1990களில் ஏற்பட்ட உள்நாட்டு போரால் இடம்பெயர்ந்த இவர்கள் யுத்தம் முடிவடைந்த பின்னரும் தங்களது சொந்த நிலங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை தொடர்கின்றது. அரசாங்கங்கள் பல தடவைகள் காணிகளை விடுவிப்பதாக அறிவித்தாலும் பெரும்பாலான நிலங்கள் இன்னமும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனால் தான் பலர் இன்று வரை முகாம்களில், வாடகை வீடுகளில் அல்லது உறவினர்களின் வீடுகளில் வசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இப்போது நிலைமை சாதகமாக உள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு காரணம் கூறி இராணுவம் நிலவங்களை விடுவிக்கவில்லை என்றும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ் மக்களுக்கு அதிக அக்கறை காட்டுவதாக புதிய அரசாங்கம் கூறினாலும் நமது நிலத்தை மீட்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். ஈரான், இஸ்ரேல் மற்றும் அதனை சூழவுள்ள நாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பான தற்போதைய நிலைமையினை வெளிவிவகார அமைச்சகம் புதுப்பித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையில் அங்கு வசிக்கும் இலங்கையர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் மற்றும் திரும்ப அழைக்கும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் தொடர்பாக டெஹ்ரானில் உள்ள இலங்கை தூதரகத்தின் தகவலின்படி 41 இலங்கையர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 9 பேர் ஏற்கனவே நாட்டை விட்டு புறப்பட்டுள்ளார்கள். ஜூன் 24ஆம் தேதி துபாயில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியோடு ஒருங்கிணைக்கப்பட்ட 3 இலங்கையர்கள் மஷாத் விமான நிலையத்திலிருந்து புதுடில்லிக்கு பயணித்துள்ளனர். மேலும் ஒரு மாணவர் மற்றும் ஒரு தூதரக அதிகாரி உட்பட 2 இன்று துருக்கி எல்லையை கடக்க உள்ளார்கள். மேலதிகமாக 3 பேர் எதிர்வரும் நாட்களில் ஈரானை விட்டு வெளியேற உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலின் நிலை தொடர்பாக டெல் அவீவில் உள்ள இலங்கை தூதர் நிமல் பண்டார தெரிவிக்கையில், தற்போதைய மோதல் சூழ்நிலை காரணமாக விடுமுறைக்காக இலங்கைக்கு சென்ற 219 இஸ்ரேலியர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்ப தயார் நிலையில் உள்ளனர். இஸ்ரேலிய குடிவரவு மற்றும் மக்கள் தொகை ஆணையம் இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கான மீள் நுழைவு விசாக்களின் காலாவதியை நீடித்துள்ளது என்று அவர் கூறினார். அமான் வழியாக இடப்பெயர்வுகள் தொடர்பாக ஜூன் 25 அன்று இந்திய அரசாங்கத்தின் சிறப்பு விமானத்தில் புதுடில்லிக்கு பயணித்த 17 இலங்கையர்கள் பதிவு செய்தனர். மேலும் 20 பேர் எகிப்து வழியாக இலங்கை திரும்ப ஆர்வம் தெரிவித்துள்ளனர். இதில் 5 பேர் ஏற்கனவே திரும்பியுள்ளனர். எகிப்தின் கெய்ரோவில் உள்ள தூதர் சிசிரா செனவிரத்னே தெரிவிக்கையில், நேற்று 3 இலங்கையர்கள் எல்லை கடப்பால் எகிப்துக்குள் நுழைந்தனர். அவர்கள் இன்று பிற்பகல் இலங்கை நோக்கி பயணிக்க திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் 3 பேர் எல்லையை கடக்க அனுமதி பெற்றுள்ளனர். கூடுதலாக கத்தார் தொடர்பாக தோஹாவில் உள்ள தூதர் சித்தாரா கான் கட்டார் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பிற ராஜதந்திர உறவுகள் மூலம் நெருங்கிய ஒத்துழைப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கத்தாரில் உள்ள இளைஞர்களுக்கான முக்கிய அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கப்படுகின்றன. அவசர தேவைகளுக்கான மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.